உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பாட்டே ஓட்டெல்லாம் போட முடியாதுன்னு சொல்லி அனுப்புங்க அவகிட்ட. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அத்தை வாங்க நம்ம போலாம். சரி வா. மா இருமா, நீ எங்கேயும் போக வேண்டாம். நீ தானே ஏதோ பேசணும்னு சொன்ன. உன்னையும் வச்சுட்டு தான் பேசணுமா. நான் என்னதான் உன்கிட்ட சண்டை போட்டாலும் நீ என் கூட இல்லாம இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். என்ன ஒரு முடிவு? நமக்கு பிரச்சனை வர்றது எல்லாமே என் அப்பாவை சம்பந்தப்படுத்தி தானே வருது. சம்பந்தப்படுத்திலாம் வரல, அந்த ஆள் சம்பந்தப்பட்டு தான் வருது. ஒரு நிமிஷம் இரு, நான் கொஞ்சம் பேசுறேன், கேளு. சொல்லு. இந்த ஊர் வேணாம், இந்த எலெக்ஷன் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். நீயும் நானும் மட்டும் நம்ம வீட்டுக்கு போயிட்டு நிம்மதியா இருக்கலாம், சரியா? அழகர், நம்ம ஊருக்கே போயிடலாம். நம்ம போய் நம்ம வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம். என்ன திடீர்னு முடிவு? நான் நல்லா யோசிச்சுதான் முடிவு பண்ணி சொல்றேன். என்னால என் அப்பாவையும் விட்டு தர முடியல, உன்னையும் விட்டு தர முடியல. 2 பேரும் எனக்கு முக்கியம்டா. இங்க இருந்தா இது ரெண்டுமே நடக்காதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதான் நம்ம 2 பேரும் இதை விட்டு விலகி இருந்தா இந்த பிரச்சனை எதுவுமே இல்லாம இருக்கலாம்ல. என்ன லட்சுமி பேசுறது, நம்ம ஆண்டாள் தானா? எனக்கும் அதான் ஆச்சரியமா இருக்கு. நான் நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். டேய், இதுக்கப்புறம் நீ தான் சொல்லணும். சரி, ஊருக்கு போலாம். அப்போ சரி, நீ போய் இந்த எலெக்ஷன்ல இருந்து வாபஸ் வாங்கிட்டு வந்துரு. நம்ம 2 பேருக்கு இனிமே இது எதுவுமே வேண்டாம். பாத்தீங்களா? அதான் நான் பார்த்தேன். நீ அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில் இங்க தானே வந்து நிப்ப. தெரியும்டி எனக்கு. ஐயோ, எனக்கு இந்த பணம், புகழ், பதவி எதுவுமே வேண்டாம். நீ மட்டும் போதும். ஏண்டி அப்படி எதுவுமே வேண்டானா நீ போய் முதல்ல வாபஸ் வாங்கு. மாப்பிள்ள அப்புறம் போய் வாபஸ் வாங்குவாரு. 2 பேரும் இதெல்லாம் தலைமுழுகி போட்டு போய் உங்க வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ற வழிய பாருங்க. அதானே, அவனுக்கு வேண்டாம் உனக்கு வேண்டாம். 2 பேரும் எலெக்ஷன்ல நிக்கிறதை விட்டுட்டு போய் நல்லபடியா வாழ்ற வழிய பாருங்க. நான் இவ்வளவு தூரம் வந்து பேசுறேன்னா நான் அதெல்லாம் யோசிக்காமல வந்து பேசிட்டு இருப்பேன். பதவி, பணம், புகழ் இது எதுவுமே நான் வேண்டான்னு சொல்றேன்னா எனக்கு இந்த எலெக்ஷன் வேண்டான்னு தானே அர்த்தம். நானும் வாபஸ் வாங்கிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். நான் இந்த எலெக்ஷன்ல நிக்க போறது இல்ல, வாபஸ் தான் வாங்க போறேன். சரி, இதெல்லாம் விடு. உங்க அப்பா செஞ்ச தப்பெல்லாம் அதெல்லாம் அப்படியே விட சொல்றியா? மாப்பிள்ள அவரு செஞ்ச தப்புக்கு கண்டிப்பா அனுபவிப்பாரு. உங்களுக்கு அந்த கவலை எல்லாம் வேண்டாம் மாப்பிள்ள. இவளுக்கே இப்பதான் புத்தி வந்து நல்ல முடிவா எடுத்திருக்கா. போய் சந்தோஷமா வாழ்ற வழிய பாருங்க. ஆமாயா, அவ செஞ்சதுக்கு கண்டிப்பா அனுபவிப்பான். நீ ஆண்டாளை கூட்டிட்டு போய் உன் வீட்டை நல்லபடியா வாழு. இங்க இருந்தீங்கன்னு வைங்க, உங்க மாமன் உங்களை வாழ விட மாட்டான். அதனால உங்க சந்தோஷமே கெட்டு போயிடும். சரி, நான் எலெக்ஷன்ல நிக்கல, வாபஸ் வாங்கிறேன். அப்போ நானும் வாபஸ் வாங்கிடுறேன். ஏன் ஆண்டாளு, இதுக்கப்புறமாவது உங்க அப்பாவை உள்ள விடாம பாத்துக்கோ. ஆமா, நுழைஞ்ச வீடும் உங்க அப்பா நுழைஞ்ச வீடும் நல்லா இருந்ததா சரித்திரமே இல்ல. சரி, நீ வாபஸ் வாங்கிட்டு வந்து சொல்லு, நானும் வாபஸ் வாங்கிடுறேன். 2 பேரும் இன்னைக்கே ஊருக்கு கிளம்பிடலாம். அப்பா, நான் அழகர்கிட்ட பேசிட்டேன்ப்பா. அவரும் வாபஸ் வாங்கிடுறேன்னு சொல்லிட்டாருப்பா. ஏத்தா இப்படி சந்தோஷமான செய்தியை வந்து சோகமா சொல்லிக்கிட்டு இருக்க? ஏத்தா, மாப்பிள்ள வாபஸ் வாங்கி போட்டாலே நீ ஜெயிச்ச மாதிரி தானே? பா, நானும் வாபஸ் வாங்கிடலான்னு முடிவு பண்ணிட்டேன்ப்பா. பா, நானும் என் புருஷனும் அவர் ஊருக்கே போயிடுறோம்ப்பா. எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை எல்லாம் பண்ணிக்கிட்டு சொல்லு.
எல்லாத்தையுமே முடிச்சுக்கலாம்ப்பா. கொஞ்சம் நம்ம எல்லாரும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்ப்பா. இல்லனா அவரு சந்தேகப்பட்டு சண்டை போட்டுக்கிட்டே தான்ப்பா இருப்பாரு. கொஞ்ச நாள் தூரமா இருந்தாதான் அவருக்கும் எல்லாம் புரியும்லப்பா. நீ வாபஸ் வாங்குறதெல்லாம் சரிதான். ம். ஆ? ஆனா இப்ப நீ வாபஸ் வாங்கி போட்டா என்னாலே நிக்க முடியாதே. அப்புறம் என்ன, இம்புட்டு வருஷம் காப்பாத்தி வச்சிருந்த அம்புட்டும் போயிரும். அவ்வளவுதான். யாரு ஒண்ணு நான் நின்னு ஜெயிக்கணும், இல்ல நீயாவது ஜெயிக்கணும். ஏதா இப்படி கிடைச்ச வாய்ப்பை விட்டுட்டு போனா நல்லாவா இருக்கு? பா பா எனக்கு எல்லாமே புரியுதுப்பா. ஆனா குடும்ப சந்தோஷத்தை விட பதவி கொடுக்கற சந்தோஷம் பெருசா இருக்குமா என்ன? அதால நமக்கு எந்த சந்தோஷமும் இல்லப்பா. ஏதா இப்போ உனக்கு என்ன வேணும்? நீ மாப்பிள்ளை கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும், அப்படித்தானே? ஆ. எலெக்ஷன்ல நின்னு நீ ஜெயிச்சு புட்டு பிரசிடண்டா போய் மாப்பிள்ளை கூட சேர்ந்து வாழு. அது இன்னும் உனக்கு கௌரவம் தானே? பா நீ சொல்றதெல்லாம் கரெக்ட்டுப்பா. ஆனா அது சரியா வருமான்னு எனக்கு தெரியலப்பா. ஏதா ஏன் வராது? அதெல்லாம் சரியா வரும். யாரு அதுவும் இல்லாம நீ பதவியில இரு, மாப்பிள்ளை அதிகாரத்துல இருந்துட்டு போறாரு. தாத்தா பேருக்கு நீ பிரசிடண்டா இரு, மத்த வேலையெல்லாம் அவரு பாத்துக்கட்டும். அது உங்க ரெண்டு பேருக்கும் நல்லது தானே? பா இல்லப்பா, அவரும் வாபஸ் வாங்கணும், நானும் வாபஸ் வாங்கணும் தான்ப்பா பேசிட்டு இருக்கோம். இப்போ நான் மட்டும் நிக்கிறேன்னு சொன்னா அவர் என்ன நினைப்பாரு சொல்லு? ஆட நீ ஒருத்தி என்னத்த நீயே அரசியல் ஒண்ணும் தெரியாம இருக்கிற நீயே. இதுக்கு பேருதான் அரசியல். இந்தாரு, நீ அப்பாவை நம்புறீல்ல? அப்புறம் என்ன, நீ உன் புருஷன் கூட சந்தோஷமா வாழணும். அதே நேரம் நான் இம்புட்டு வருஷம் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருந்த இந்த பேரையும் காப்பாத்தி ஆகணும். யாரு இது ரெண்டுமே நடக்கும். கர்த்தா ஃபர்ஸ்ட் மாப்பிள்ளை வாபஸ் வாங்கிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் நானே அவர்கிட்ட எடுத்து சொல்றேன். என்ன சரிதானே? அவ்வளவுதான். சரி அத்தா, நடக்க வேண்டியதை நான் பாத்துக்கிறேன்டா. உன்னையும் மாப்பிளையும் சந்தோஷமா வாழ வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீ போத்தான் போ, எதுவும் போட்டு குழப்பிக்காத போ. என்னடா இது, இந்த சின்ன மீன் போய் பெரிய மீனை சிக்க வைக்கும்னு பார்த்தா பெரிய மீன் கிட்ட தூண்டில்காரனை சிக்க வச்சுக்கிட்டு இருக்கு. ஐயோ, அப்போ இனிமேலு சின்ன மீனை நம்ப கூடாது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.